சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/11/2025 வியாழக்கிழமை, ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். நவமி திதி இன்று இரவு 11:34 வரை. மகம் நட்சத்திரம் இன்று இரவு 7:38 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உகந்த நாளாக அமையும். அதை போலவே ஒரு நட்பு பரிமாற்றம் அல்லது புதிய நட்புகள் ஆரம்பம், ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றி காண்பது போன்ற நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய இனிமையான நாள் இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை பற்றின குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சிறு குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கிய குறைவு அல்லது பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள், ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை இதை பண்ணுதா அதை பண்ணுதா, படிக்கவே மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது, நம்ம இதை சமாளிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிறதே, அல்லது குழந்தைகளை கவுன்சிலிங் கூட்டு போகலாமா என்கின்ற மாதிரியாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மத்தியானம் 3 மணிக்கு பிறகு அப்படியே மாறக்கூடிய சூழ்நிலைகளில் கொஞ்சம் அப்படியே ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனாலும் பகல் ஃபுல்லாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இந்த தொழில் பண்ணலாமா. பெரியவர்களுக்கு கொஞ்சம் முட்டுக்கட்டைகள் இருப்பதை போல தெரிஞ்சாலும் கூட மதியத்திற்கு பிறகு எல்லாம் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நாளாகவே இந்த நாள் இருக்கும். மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பணப்பிரச்சனை, நோய் பிரச்சனை போன்றவைகள் அப்படியே தீரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் மீது ஏதேனும் கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் தூர இடத்துல இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அம்மா மேலே ரொம்ப பெரிய பாசங்கள்லாம் வரும். அம்மா இப்படி தனியாக இருக்கிறாங்களே, நம்ம இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்றாங்களே, சென்னையில் இருக்கிறேன், அவங்க அம்மா தூத்துக்குடியில் இருக்கிறாங்க, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, இங்கே வாங்கம்மானா வேண்டாம்ப்பா நான் சொந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன்றாங்க, வேறு மாநிலத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், தாயை கவனித்து தான் ஆகணும், தாய் அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக அம்மாவின் ஆரோக்கியம் போன்ற அமைப்புகளில் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்ல பதில்கள் கிடைக்கக்கூடிய, அம்மாவுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அம்மானா அப்படியே டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடும், உருகிடுவீங்க. எங்கள் அம்மா எப்படிலாம் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க தெரியுமான்னு சொல்லக்கூடியவர்கள் முதன்மையாக ரிஷபராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஏதேனும் ஒரு நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்கள்னு சொல்லப்படக்கூடிய பக்கத்தில் போயிட்டு வரக்கூடிய ஒரு சின்ன பயணம் அமைஞ்சு அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல அறிமுகம், நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வலிமையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே ஒரு சான்ஸ் கிடைச்சது, விட்டு போச்சு. ஒரு சினிமா துறையில் இப்படி எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி நடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், அல்லது இதை இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து அது அப்படி செய்ய முடியாமல் போயிற்று என்கின்ற மாதிரியாக மற்றொரு சந்தர்ப்பம் வராதான்னு ஏங்குறாங்க இல்லையா. ஏற்கனவே போன வருஷம் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, நான் தான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக அப்படியே அதை யோசிக்காமல் விட்டுட்டேன்ற மாதிரியாக ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் சரியான புத்திசாலிகளாக இருப்பீர்கள். உங்களை அடிச்சுக்க ஆளே முடியாது, ஆனால் உங்களை கவுத்துறதுக்கு நீங்கள் தான் கவுத்துவீங்க. சில நேரங்களில் நீங்களே குழி வெட்டி உள்ள போய் படுத்துக்கக்கூடிய ஆளாகவும், சோம்பலின் காரணமாக ஏதாவது ஒரு அமைப்பை அப்படியே நழுவ விடுபவர்களாக இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் இன்னையிலிருந்து ஒரு பெரிய நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. புத்திசாலித்தனமான துறைகளில் இன்றைக்கு சிலருக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரும். அந்த இன்டர்வியூ இந்த வாரத்திலே இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த இன்டர்வியூவில் 100% சக்ஸஸ் என்பதை உங்களுடைய மனமே ஏற்கக்கூடிய, நீங்கள் அதை உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
2ஆம் இடத்துல இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் வலிமையான ஒரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். என்னதான் தேவையாக இருந்தாலும் நட்பு வீட்டில் அவர் இருக்கிறதுன்றது பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் காசு பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சிங்களோ அந்த காசு பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் கூட இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, நம்மளை புரிஞ்சிக்காத அப்பா அம்மா கிட்ட இன்றைக்கி நம்ம பணிஞ்சு போனாலும் பரவாயில்ல, பெத்த தாய் தகப்பன் தானே என்ன, இளைஞர்கிட்ட ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. யாரோடு வாழப்போகிறோம் என்பதில் ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எங்கே வாழப்போகிறோம், இந்த ஊர்லையா அந்த ஊர்லையா, இங்கே போகலாமா அங்கே போகலாமான்ற மாதிரியாக ஒரு குடும்பத்தை எந்த இடத்துல அமைத்துக் கொள்வது என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. 3 வருஷமாக இல்லாத ஒரு அமைப்பு அது. அஷ்டமச்சனியில் நீங்கள் சொன்ன எல்லாமே ஃப்ளாப் ஆகி போச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், சொன்னால் அவர் செய்கிறார் என்ற மாதிரியாக வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கூட இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலக ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப நாள்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்டால் அப்படி ஏமாந்துட்டேன் இப்படி ஏமாந்துட்டேன், நட்புன்றது ஒரு அளவுக்கு தான்றதை தெரிஞ்சிட்டேன், பட்டுத்தானே எல்லாம் தெரிய வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக சிறிய மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் வெளியில் கரடுமுரடாக இருந்தால் கூட மனசுக்குள்ளே கொஞ்சம் குழந்த மனசாக இருப்பீங்க. ஒரு சின்ன தோல்வியை கூட அப்படியே டக்குன்னு தாங்க முடியாத அளவிற்கு மனதுக்குள்ளேயே வைத்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கு இனிமேல் தோல்விகளே கிடையாது, வெற்றிகள் தான் என்பதற்கான சில அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மஞ்சள் நிறமுள்ள பொருட்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தங்கம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அல்லது ஆன்மீகம் சார்ந்த தொழில் அமைப்புகள், ஆன்மீக இடங்களுக்கு பக்கத்தில் தொழிலை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைவான வருமானம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். செலவுகளும் விரயங்களும் பயணங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஐயா, விரயம்னாலும் செலவுனாலும் ஒன்று தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு அப்படிங்கிறது நம்மளாக பார்த்து செய்கிறது, விரயம்ன்றது அதுவாக பார்த்து நம்மளை செய்ய வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மாறுபாடுகளில் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் வலுத்திருக்கிறதுனாலையும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனாலையும் வருமானம் வந்து செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலிருந்து நல்ல வருமானங்கள் வரும். கிழக்கு திசை போவதற்கான அனுமதிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சிங்கப்பூரில் ஒரு வேலை கிடைக்குதுங்க, மலேசியாவில் ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், சிங்கப்பூர் அல்லது மலேசியாவில் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க மூலமாக ஒரு சில ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இழுத்துக்கிட்டே போகுது, எப்போத்தான் அது நடக்கும்னு தெரியல. அவங்க எல்லாருக்குமே ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ள நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குது. வருமானங்கள் நிறைவாக வரக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொழில் லாபம் இருக்கும், குடும்பத்திலேயும் லாபம் இருக்கும், ஒருத்தரை ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை அடக்கி வைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் தீரக்கூடிய நாள், நோய் தீரக்கூடிய நாள், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். 11ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார் இல்லையா? இந்த அமைப்பில் கடந்த காலத்தில் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக டிஸ்டர்ப்டுன்னு சொல்லப்படக்கூடிய பணத்தை இழந்தவங்க, நம்பி ஏமாந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான தீர்வு நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த கடன் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய கடனாக வந்துருமோ, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இப்படியே டியூ கட்டிக்கிட்டே இருக்கணுமோன்ற மாதிரியாக பயந்து கொண்டே இருப்பவர்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டு இந்த மாதிரிலாம் கடனை கட்ட தேவையில்லை, இதை இந்த விதத்தில் அப்படியே அந்த கடனை அடைச்சி முடிச்சிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அண்ணன்கிட்டேயோ அக்காகிட்டேயோ இருந்து இது வரைக்கும் வராத ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, என்னதான் இருந்தாலும் நீரடித்து நீர் விலகாது என்கின்ற அமைப்பில் சகோதர பாசம் அவங்களுக்கும் இருக்கின்றதை மெய்ப்பிக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதி 10வது வீட்டில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நாளாக இந்த நாள் இருக்கும்.
காசு பணம் கொஞ்சம் கூடுதலாக வரும். தர்ம கர்மாதிபதி யோகம்னா அதுதான். அதாவது பணம் கர்மத்தின் மூலமாக, தொழிலின் மூலமாக நம்ம பணம் சம்பாரித்து தர்மம் செய்கிறது தான் தர்ம கர்மாதிபதி யோகம். ஓரளவிற்கு கொஞ்சம் கூடுதலாக காசு வந்ததுன்னா கஞ்சனுக்கு கூட கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் வருங்களே. நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கஞ்சர்கள் கிடையாது. தடாலடியாக செலவு பண்ணக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க. இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு ஏழை பிள்ளருக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், ஃபீஸ் கட்டலாம்ன்ற மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு பெரும்பாலான அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாராளமான பணம் வந்து அந்த பணத்தை மற்றவர்கள் உபயோகப்படும் மாதிரியாக ஒரு விஷயங்களை செய்யலாம்ன்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கி குருதட்சணை கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும். நமக்கு சொல்லி கொடுத்தவர் வாத்தியாராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம். ஆசிரியர் வேறு, குரு என்பவர் வேறு இல்லையா? ஆசிரியர் பாடம் போதிப்பவர், குரு ஞானம் போதிப்பவர் இல்லையா? நமக்கு ஞானத்தை கொடுத்த, நமக்கு வழியை காட்டினா ஒருவருக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம்ன்ற மாதிரியான சில பல அமைப்புகளில் தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவு சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் சண்டை சச்சரவுகள்லாம் தனுசு ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பெண் எடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சில வகை சங்கடங்கள், இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், இப்படி ஹெல்ப் பண்ணேன் அப்படி ஹெல்ப் பண்ணேன், மாப்பிள்ளை அதை நினைக்க மாட்டேன்றாரு, மாப்பிள்ளை அதை மறந்துட்டாரு, மாப்பிள்ளை எனக்கு அந்த மரியாதையை கொடுக்க மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக மாமன் மச்சான் உறவுகளில் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடுகள் இன்றைக்கி அப்படியே ஒரு அபரிவிதமாக வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெய்வ திருப்பணி செய்வதற்கான ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை எடுத்து செய்வோம், 4 பேரை சேர்ந்து ஒரு நன்கொடை வசூலித்து குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது செய்யலாம்ன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் தெய்வ திருப்பணி ஆன்மீக ஈடுபாடுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசுவினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அவர் தேய்பிரையாக இருக்கிறார், கூடவே அங்கே கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். 8இல் மறைந்திருக்கின்றவர் இன்றைக்கு குழப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு இப்போ நல்ல கோச்சார பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் வாழ்க்கை என்பது, ஜோதிடம் என்பதும் ஏற்ற இறக்கங்களை சொல்வது. ஒரு நாள் ஒரு கிரகம் இப்படி இருந்தால் ஒரு நாள் அந்த கிரகம் அப்படி இன்னொரு இடத்துல இருக்கும். இன்றைக்கி சந்திரன் 8இல் மறைஞ்சிருக்கிறார். யாரையும் நம்பாதீங்க. எந்த தொழிலையும் ஒரு வாக்குறுதியை நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்போ தான் நம்மளை ஏமாத்துகிற சில விஷயங்கள்லாம் வரும். அது ஒரு அன்பு பாசம் காட்டி ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் அல்லது ஆசை காட்டி ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாளில் தான் வரும். இன்றைக்கி யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கன்னா அவரை வந்து கிட்டத்திலேயே எந்த விஷயத்துலையும் சேர்க்கக்கூடாது. நம்ம பார்க்கறதுன்றது நம்ம விஷயத்தில் இல்லை. திடீர்னு ஒருத்தர் அறிமுகமாகி நான் தாங்க இன்னார் தாங்க இப்படிங்க அப்படிங்க உங்களை பற்றி கேள்விப்பட்டேங்க, இவர் சொன்னாருங்க அவர் சொன்னாருங்கன்னு தற்செயலாக நடக்கக்கூடிய அறிமுகங்கள், இன்றைக்கும் நாளைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய அறிமுகங்கள் வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் சிக்கலை கொடுக்கக்கூடும் என்பதால் எதிலையும் பொறுமை, நிதானம், கவனம், விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய மனைவி கணவன் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கூட்டு தொழிலில் நல்ல கோஆப்ரேஷன் இருக்கும். மனைவி ஒரு விஷயத்திற்கு சம்மதிக்காமல் இழுத்து கொண்டே போயிருந்தது போய் இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா, இதை எப்படி பண்ணலாமா, உங்கள்கிட்ட ஒரு 10 பவுன் நகை இருக்குமா, கொடுமா, அதை அப்படி அடமானம் வச்சு டக்குன்னு ஒரு 6 மாதத்தில் அதை வந்து இது பண்ணிடலாமா. பொதுவாகவே பெண்களுக்கு நகையை தருவதென்றால் அவர்களுக்கு விஷம் குடித்த மாதிரியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இன்றைக்கு கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருமே கணவனுக்கு ஒத்துழைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவருடைய முன்னேற்றத்தை இன்றைக்கி நல்லா பார்க்க முடியும். மனைவியோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்க முடியும். எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தின் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழிலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தது கூட இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் இந்த தொழில் நன்றாக வரும் என்பதை பங்குதாரர்களிடையே உணர்த்தக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வழித்துணை, அதாவது வாழ்க்கை துணையோ வழித்துணையோ கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கி பாக்கெட்டு காலியாகிற நாள்.
அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அங்கே போய் ஹோட்டலில் உட்காந்தேன், இங்கே உட்காந்தேன், அவருக்காக இதை செஞ்சேன்னு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் பாக்கெட்டை அப்படியே கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. காசு இருக்குதுன்னு சொன்னால் கூட மேல் பாக்கெட்டில் வைக்காமல் பர்ஸிலேயோ பின் பாக்கெட்டிலேயோ வச்சுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகளில் சில விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாமலும், என்னுடைய ராசி பலனை கேட்க முடியாமலும் அல்லது கேட்டும் அதை நடத்த முடியாமலும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இளைய பருவத்தினர் அவ்வளோ பேருக்குமே இருக்குது. தேவையற்ற வீண் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. இன்றைக்கோ நாளைக்கோ கடன் வாங்குற சூழ்நிலை வந்தால் கூட அது தேவையா தேவையில்லையா, இதை கடன் வாங்கணுமா? முக்கியமாக நண்பர்களுக்கு சூரிட்டி கையெழுத்து போட்டேன், அவர் ரொம்ப பெரிய நண்பர், அவர் எல்லாத்தையும் செய்வார், அவருக்காக நான் செய்கிறது ஒன்றும் தப்பில்லை, எதிர்காலத்தில் உதவுவார். இந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்பிக்கையின் பேரில் நம்புவது என்பது அப்படியே தேவையில்லாத நாளாக இன்னைக்கும் நாளைக்கும் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இருக்குது. பெரியவங்களுக்கு இன்றைக்கு வளர்ச்சிக்கான சில விஷயங்கள் தான் நடக்கும். பெரியவங்களுக்கு சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆயினும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகின்ற நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அருமையான கேள்வின்னு சொல்லலாம். ஐயா, திருமண தடை அப்படின்னு வந்துட்டாலே ஒருவருடைய ஜாதகத்தில் கொஞ்சம் லேட் ஆகுது, மேரேஜ் சின்ன வயசாகி இவ்வளோ வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற மாதிரியாக ஜாதகத்தில் திருமண தடைனாலே பெரும்பாலான ஜோதிடர்கள் காலகஸ்தி போக சொல்கிறாங்களே, அது ஏன்யா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். உண்மைதாங்க. திருக்காலத்திக்கு போக சொல்லி பெரும்பாலான ஜோதிடர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது உண்மையிலேயே அந்த திருமண தடைக்கு தடை நிற்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக திருக்காலத்தையே ஸ்ரீகாலத்தையே சொல்கிறது உண்மைதான். ஐயன் காலத்திநாதனை தவிர்த்து வேறு எந்த ஒரு அமைப்புமே தடை நீக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக இல்லைங்க. இது கண்ணுக்கு நேராக பார்த்த ஒரு கண்கண்ட ஸ்தலம்னு சொல்லுவேன். ஐயன் காலத்திநாதனும் அன்னை ஞான பிரசன்னமாகவும் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த திருத்தலம் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக கண்டிப்பாக சொல்லப்படுது. என்ன ஒன்று, அது ராகுஸ்தலம், வாயு ஸ்தலம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராகுஸ்தலம். ராகுவும் கேதுவுமே அன்னையும் அப்பனுமாக இருக்கிறார்கள் என்பதுன்றது ஒரு ஐதீகமான ஒன்று. திருமண தடையை எதுங்க பெரும்பாலும் செய்யுது? ராகு தாங்க பெரும்பாலும் செய்யும். அதுக்காக 7ல் ராகு இருந்தால் 8ல் ராகு இருந்தால் தடை அப்படின்றதுக்காக இல்லைங்க. திருமணம் செய்யக்கூடிய அதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் அதிபதி கலத்திர காரகனாகிய சுக்கிரன். இது போன்ற இடங்களில் சுக்கிரனை அவர் பீடித்திருந்து, ராகு பீடித்திருந்து 7ஆம் இடத்துல அவர் பாவத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலைகளில், அதாவது சனி செவ்வாயுடைய பார்வை போன்ற அமைப்புகளோடு இருக்கும் பொழுது அவர் திருமணத்தை தடையாக்குகிறார், தள்ளி வைக்குகிறார் என்கின்ற நிலைமையில் நமக்கு தெரியாத ஒரு மெய்ப்பொருளான பரிகாரம் என்பது இறை வழிபாடு என்பதில் அவர் வெகு தெளிவான கருத்துக்களை கொண்ட நான் ஜோதிடன். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் அங்கே போகும் பொழுது அந்த திருமண தடை நீங்கிறத கண்கண்ட முறையில் கண்டிப்பாக பார்க்க முடிகிறது. ஆகவே திருக்காலத்தி, இன்னொரு திருக்காலத்தியோட சிறப்பு என்னங்க, இது நிறைய பேருக்கு உண்மையிலேயே தெரியாது. கிரகண தோஷத்தன்றைக்கு நம்முடைய இந்து மத கோவில்கள் எல்லாமே திருநடை சாத்தப்படுகின்ற ஒரு நேரத்தில் உலகத்திலேயே இந்த ஒரு கோயில் மட்டும்தாங்க திறந்து வைக்கப்படுகிறது என்பது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. கிரகணத்தன்னைக்கு தான் காலத்தீஸ்வரராக இருக்கக்கூடிய அவர் அன்றைக்கு மிகப்பெரிய வலிமையை அடைகிறார் என்பதன் அடிப்படையில் திருநடை சார்த்தப்படுகின்ற மற்ற கோயில்களுக்கு மாற்றாக கிரகணத்தன்று திறந்து வைக்கப்பட்டு கிரகணத்தன்று சிறப்பு வழிபாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு திருக்காலத்தில் இருக்குதுங்க. ஏன்னா அவர் தான் அங்கே ராகுவாக இருந்து அருள் பாலிக்கிறார் என்பதனால் ராகுதானங்க மற்ற, அதாவது அம்மை அப்பனாக நாம் வழிபடக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் மறைக்கக்கூடிய, பீடிக்கக்கூடிய, கிரகணப்படுத்தக்கூடிய ராகு பகவான் அன்று கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது, சூரிய சந்திரர்கள் கிரகண தோஷத்தை அடையும் பொழுது கண்டிப்பாக மற்ற கோவில்கள்லாம் திருநடை சாத்துறாங்க இல்லையா, அன்றைக்கு காலகஸ்தியில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் காலத்தினாதற்கு நடக்கின்றன. ஏன்னா இவர் தான் மற்ற கோவில்களை அம்மை அப்பனாக கருதப்படக்கூடிய மூலவர்களை கிரகணம் செய்கிறார் என்பதன் அடிப்படையில் திருக்காலத்தில் அன்றைக்கு பெரிய விசேஷங்கள் இருக்கும். ஆகவே கிரகண தோஷம் போன்ற அமைப்புகள், மறைவு அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், தடை அமைப்புகளுக்கு எல்லாத்துக்குமே திருக்காலத்திற்கு போகிறதன் மூலமாக கண்கூடான சில பலன்கள் நடப்பது என்பதை நிறைய பேர் உணர்ந்திருக்கிறோங்க. சரி, காலகஸ்திக்கு போனாலே கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னு பார்த்தாலே அங்கே போய் கல்யாணம் ஆகுதோ இல்லையோ அதுவும் இறைவன் கொடுத்த தடுத்த ஒரு அமைப்பாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் ஒரு 4 வாரத்திற்குள்ளே நடக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு தடவை காலகஸ்திக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. காலகஸ்திக்கு போவதற்கும் சில நியமங்கள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதிலும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திரத்திற்கு முன்னாடி போய் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கு ஒரு இரவு அங்கே முழுக்க தங்கி அதிகாலையில் இருள் பிரிகிற நேரத்திற்கு முன்னாடி இறைவன்
இறைவனை தரிசனம் செய்யும் போது கண்கூடாகவே அந்த திருமண தடை விலகுவது என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.